அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். Tnea கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ உங்களோட ரேங்க்குக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படிங்கறது எப்படி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸோட கட் ஆஃப் மார்க்கையும் ரேங்கையும் வச்சு கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரீவியஸ் இயரோட ரேங்க்கும் கட் ஆஃப் மார்க்கும் எப்படி பார்க்கறது, அதுல இருந்து நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோல நம்ம லைவா பார்க்க போறோம். Tnea வெப்சைட்ல இருந்து இந்த விஷயத்தை யார் வேணா தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கல்லூரியில எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு எந்த ரேங்க்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த கட் ஆஃப் தாங்க டிஃபர் ஆகும். சொல்ல போனோம்னா 190 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சது. இந்த வருஷம் 188க்கோ 87க்கோ கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். 2021 கட் ஆஃப்க்கும் 2022 கட் ஆஃப்க்கும் வச்சு பார்க்கும்போது 2021ல எல்லாத்துக்குமே ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதனால 193க்கு கிடைச்சது லாஸ்ட் இயர் 190க்கே கிடைச்சது. ஒரு 3 மார்க் பக்கம். காரணம் வந்து லாஸ்ட் இயர் பசங்க பரீட்சை எழுதினாங்க. சோ அந்த டைம்ல கூட ரேங்க் வந்து சிமிலரா தான் இருந்தது. சொல்ல போனோம்னா இப்ப நம்ம ரேங்க் டெமோ காட்டும் போது நீங்க லைவாவே பாப்பீங்க. 2022வது வருஷத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் சிஇஜி கேம்பஸ் 22வது ரேங்கிங்ல ஓசி கம்யூனிட்டில க்ளோஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா டாப் 22 ரேங்கிங் இருக்கிறவங்க 200க்கு 200 கட் ஆஃப் இருக்கிறவங்க அதை எடுத்துட்டாங்க. அதே 2021வது வருஷத்துல 29வது ரேங்க் வரைக்கும் அது வந்திருக்கு. சோ 29 22 ஒரு 7 ரேங்க் தான் டிஃபர் ஆயிருக்கு அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ரேங்க் வந்து சிமிலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் ரேங்க் வந்து பெரிய லெவல்ல டிஃபர் ஆகும். காரணம் அந்த வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டை மாணவர்கள் விரும்பாம கூட இருக்கலாம். இப்போ லைவா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம லைவா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், அனாலிசிஸ் கொடுக்க போறோம். மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. சோ இப்போ எப்படி ரேங்க் செக் பண்ணணும், கட் ஆஃப் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டு வரலாம். ஓகே, tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடில் இந்த 3 டேஷ் தெரியுது பார்த்தீங்களா, 3 லைன்ஸ். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ்னு தெரியும். அது கீழே அமுத்தினோடனே ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கை கிளிக் பண்ணோடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அங்கே கேப்சா தெரியும். இந்த கேப்சாலாம் நீங்கள் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான இமேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து இல்லைனா வெரிஃபை ஆப்ஷனை கொடுக்குறீங்கன்னா அதுக்கடுத்து ப்ரொசீட் பட்டன் தெரியும். இந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது அடுத்த பேஜில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன, லாஸ்ட் இயர் ரீசெண்ட் இயர்ஸோட ரேங்க் என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் லோயஸ்ட் கட் ஆஃப் அண்ட் ஹையஸ்ட் ரேங்க் ஃபார் காலேஜ் பிரான்ச்சஸ் கம்யூனிட்டி வைஸ் இதில் தெரியுங்க. ஸோ இதில் நமக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தோம்னா டைப் காலேஜ் நேம் ஆர் அட்ரஸ், அந்த காலேஜ் பேரை கொடுத்துட்டு சர்ச்சுங்கிற க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு காலேஜை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா கவுன்சிலிங் கோடை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங் கோடு 3ன்னு கொடுத்தோடனே இது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த காலேஜில் பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கு, என்னென்ன கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சுன்னு. இப்போ அடுத்ததாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல் பிரான்ச்சஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கலாம். இப்போது நான் எஸ்எஸ்என் காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1315. ஸோ அந்த 1315 கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சர்ச் பட்டனுக்கு கொடுக்குறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சோம் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ்னு. அங்கே என்ன கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு. இந்த கட் ஆஃப் விட கட்டாயமாக சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் இப்போ வச்சுருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சீட் கிடைக்கும், 100% சீட் கிடைக்கும். சின்ன டிஃப்ரென்ஸில் கூட உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறது நாளைக்கு காலையில் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக குறைஞ்சிருக்கு கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணும்போது சர்டிஃபைட் கோர்ஸ் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரெஸ்யூம் பில்டிங் நீங்கள் கற்றுக்க முடியும். நாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3வது பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் GCT கோயம்புத்தூர் 2005 கவுன்சிலிங் கோடு, சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் ரேங்க் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கட் ஆஃப் ஆப்ஷனை ரேங்க்னு மாற்றி கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எகெயின் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகி இந்த ரேங்க்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரேங்க் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயர் 22வது ரேங்கிங்ல ஓசி கம்யூனிட்டி முடிஞ்சது. இதுவே பிசி கம்யூனிட்டியில் கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ரேங்க் கொடுப்பாங்க. அதாவது ஜெனரல் ரேங்க்னு கொடுப்பாங்க. அந்த ஜெனரல் ரேங்க் தான் இந்த கருப்பு கலர் தெரியிற ஓசி கம்யூனிட்டிக்கான ரேங்க். உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்னு கொடுக்கறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அது வேறுபடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓசி கம்யூனிட்டி அதாவது ஜெனரல் ரேங்க் 5000 இருக்கும், ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் 3000 இருக்கும். இதுவே நீங்கள் வந்து எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா ஜெனரல் ரேங்க் வந்து 5000 இருக்கும் பட்சத்தில் 5020 5030 இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2500
1500 கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து கம்யூனிட்டி வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு இருக்கு இல்லையா, அதை பொறுத்து மாறுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் இப்போது 2022 வருஷத்துக்கு கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2000 சில்லரை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 2021க்கு பார்க்கலாம். 21க்கு பார்க்கும்போது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து 2022 வருஷத்துக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2100வது ரேங்க் இருந்தது. ஆனால் 2021 வருஷத்துக்கு 1200வது ரேங்க்குக்கே சீட் கிடச்சிருக்கு. ஆனால் இது பயோமெடிக்கல் தான். இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தோம்னா 22வது ரேங்கிங்க்கு போன வருஷம் கிடச்சிருந்தது. அதுக்கு முன்னத்த வருஷம் 29வது ரேங்க் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கும் லாஸ்ட் இயர் 110 அந்த சம்திங்கில் தான் கிடச்சிது. அதுக்கு முன்னத்த வருஷமும் அதே மாதிரி தான் ரேங்க் கிடச்சிருக்கு. அப்போது ரேங்க் லிஸ்ட் வந்தால் உங்களுக்கு எந்த காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நமக்கு தெரியுதுங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட ரேங்கை வச்சு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான காலேஜில் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, 2020க்கு 200 ரேங்க் தான் வித்தியாசம் ஆகிருக்கு. அதாவது 2021க்கு 1200வது ரேங்க்கில் கிடச்சிருக்கு. 2020 வந்து 1400வது ரேங்க்கில் கிடச்சிருக்கு. ஒரு 200 ரேங்க் தான் வித்தியாசம் வந்திருக்கு. இந்த மாதிரி லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ்க்கான ரேங்க் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தாங்க நீங்கள் உங்கள் ரேங்கை செக் பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு. டேக் கேர் அண்ட் பாய்.